வியூவர்ஸ் வணக்கம், வெல்கம் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன வெப் சீரிஸ் சஜஷன் சொல்ல போறோம் பார்த்தீங்கன்னா, சட்டமும் நீதியும். இந்த வெப் சீரிஸ் வந்து ஜி5ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சரவணன், அப்புறம் நமித்ரா, பாலாஜி செல்வராஜன் இந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணியிருக்காரு. எல்லா எபிசோடுக்கும் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சரவணன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லாயராக வந்து நடிச்சிருப்பாரு. எந்த கேஸுமே எடுக்க மாட்டாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வெளியே பெஞ்சு போட்டு பார்த்தீங்கன்னா நோட்ரி பப்ளிக்காக இருக்க டைப் அடிக்கிற வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட வந்து நமித்ரா ஜூனியராக சேரணும்னுவாங்க. ஜூனியர் அவர் வந்து நல்ல அட்வொகேட்டை சேரணும்னு சொல்லி நல்ல அட்வொகேட்டுக்கு சஜஷன் பண்ணுவார். அந்த அட்வொகேட் யாருமே வந்து நமிதா ஒரு ஜூனியராக சேர்க்க மாட்டாங்க. கடைசியில் சரவணன் வந்து ஏன் கேஸ் எடுக்க மாட்டாரு, ஏன் வாதாட மாட்டாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். கடைசியில் வீட்டில் பையனு நீ ஒரு ஃபெயிலியர் ஃபாதர் சொன்னோன்னே இவர் என்ன பண்ணுவார், பொதுநல வழக்கை வந்து எடுப்பார். கோர்ட்டில் ஆல்ரெடி வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணை கடத்திட்டாங்க, அது கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி எனக்கு நீதி வேணும்னு சொல்லி கோர்ட்டில் தீக்குறிச்சி இறந்துட்டு இருப்பார். அவர் யாரு, எதுக்கு தீக்குளிச்சு இறந்தாரு, அவர் பொண்ணு யாரு, அவர் பொண்ணு எதுக்கு கடத்தினாங்க, அப்படி பொதுநல வழக்கு போட்டு கேஸ் அடுத்து வந்து நகர்ந்துட்டே போவார். இவருக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் வரும். ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில். ஒரு பொண்ணு என்னவா இருந்தாலும், அந்த பொண்ணு ப்ராஸ்டியூட்டாகவும் இருந்தாலும் அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது. நேர்கொண்ட பார்வைக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. சரவணன் ஆக்டிங் நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா எபிசோடுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீக்கெண்டில் போர் அடிச்சுன்னா பார்க்க வேண்டிய ஒரு வெப் சீரிஸ். மீடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.